கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் அவரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம், ஆராதித்தோம். ஒரு வசனத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். சங்கீதம் 127 அதனுடைய 4ஆம் வசனம். ஆமென். வால வயதின் குமாரர். என்னோட பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, தன் இள வயதில் பெற்றெடுத்த குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து இங்கே எழுதியிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது எல்லாரையும் குறித்து. ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் பிள்ளைகளாக இருந்தோம் இல்லையா? நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பிள்ளைங்க தான். எத்தனை வயசானாலும் என் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால் இது நான் குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்காகன்னு நான் பார்க்காம பொதுவான செய்தியாக தான் பார்க்குறேன். ஓகே, பலவான் கையில் உள்ள அம்பு, இதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற செய்தி. கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இடைப்படுவாராக. நீங்கள் ஜெபத்தோடு இதை கேட்கும்படியாக உங்களை கேட்குறேன். கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பலவான் என்று சொல்லும் பொழுது 2 வகையான பலவான்கள் உண்டு. அதாவது ஒரு சம்பவத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, பெயல்செபூலினாலே, பிசாசுகளின் தலைவனாலே பேய் துரத்துகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்வார், ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்ததால் எப்படி நிலைத்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த வீட்டை எப்படி கொள்ளையிட முடியும். அப்போ அங்கே பலவான் யாரை சொல்கிறாரு? அவர் பிசாசை நம்மளை சொல்லலை, பிசாசை துரத்துறாரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் ஆள், அதனால தான் நீங்கள் துரத்துறீங்கன்னு சொல்லுவோம். இல்லைப்பா, நான் அவனை கட்டி, பலவான் யார்? சாத்தானை கட்டி நான் அந்த பிசாசை நான் துரத்துறேன். அப்போ அங்கே பலவான் யாரை சொல்கிறார் அப்படின்னா பிசாசை குறித்து சொல்கிறார். இங்கே பலவான் கையில் உள்ள அம்புன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே 2 வகையான பலவான்களை குறித்து நம்ம கவனிக்கணும். ஒன்று ஆண்டவர், கர்த்தர். ஓகே, கர்த்தருடைய கரத்தில் அம்புகளாய் நம்ம இருக்கிறோம். இன்னொன்று பிசாசின் கரத்தில் அம்புகளாக இருக்க முடியும். 2ம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன சொல்லியிருக்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இள வயதில் பெற்றெடுத்த குமாரர் பலவானுடைய கையில் அம்புகளாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பலவான், அது கர்த்தராக இருக்கலாம் அல்லது பிசாசாக இருக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே யார்? அம்புகள். நம்மை கொண்டு சில காரியங்களை செய்ய முடியும். அது யார் செய்வாங்க? இந்த பலவான்கள் செய்வாங்க. நம்மை பயன்படுத்துவார்கள். கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும் அல்லது சாத்தானால் பயன்படுத்தப்பட முடியும். நம்ம யார் கையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய விளைவுகள் இருக்கும். இன்றைக்கி சங்கீதத்தில் வாசிக்கும்போது தொடக்கம் துன்மார்க்கனுக்கு நடக்கிற வழி என்ன நடக்கும், நீதிமானுக்கு நடக்கிறது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம எதிர்கொள்ள முடியும். அதே போல தான் இங்கேயும் கர்த்தருடைய கரத்தில் நம்ம இருக்கும் பொழுது அதற்குரிய பலன், சாத்தானுடைய கரத்தில் இருக்கும்போது அதற்கேற்ற பலன். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவர்கள், யாருடைய கரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம தியானிக்க போகிறோம். பலவான் கையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் எந்த பலவான் கையில் இருக்கிறோம்? சாத்தானுடைய கரத்திலா அல்லது தேவனுடைய கரத்திலா? நாம் குறைவுள்ள மனிதர்கள் தான். சரிங்களா? நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை, நம்ம தகுதின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாம் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் நம்மை பயன்படுத்த முடியும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போது இயேசு செய்த முதலாம் அற்புதம் அப்படின்னு சொல்லி எங்கே எழுதியிருக்கு உங்களுக்கு தெரியுமா? யோவானில் இருக்குது. அப்புறம் எந்த அதிகாரம்? 2ஆம் அதிகாரம். ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் 3ஆம் நாளில்னு இருக்கும். அதாவது இயேசு செய்த முதல் அற்புதம் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் நாளில் யோவான்கிற 4ஆம் புத்தகத்தில் இருக்குது. 1, 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, இயேசு செய்த முதல் அற்புதம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 3ஆம் நாளில் செய்தார், 4ஆவது புத்தகத்தில் இருக்குது. சரி, ஓகே. இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், இருந்தாலும் ஒரு தடவை 1, 2 காரியங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஓகே, அவர்கள் அவற்றை நிறைய நிரப்பினார்கள். ஓகே, இங்கே அந்த வீட்டில், கல்யாணம் நடக்கிற அந்த வீட்டில் 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கற்சாடிகளினுடைய நோக்கம் என்ன? தண்ணீர் கொள்ள வேண்டியது, தண்ணீர் பிடிச்சு வைக்கக்கூடியது அதனுடைய பர்பஸ். அந்த தண்ணியினுடைய பர்பஸ் என்ன? குடி தண்ணி கிடையாது, அது
கை கால் கழுவுறது, தங்கள் முறைமையின்படியே சுத்திகரிப்புக்கும்படியான பெரும்பாலும் கையை காலை கழுவுற ஒரு தண்ணி. நம்ம வீட்டில் நிறைய தண்ணிகள் இருக்கும் இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு இங்கே வந்து நமக்கு பைப்பில் திறக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம ஊர்களில் நம்ம கூட பிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா? குடத்தில் பிடிச்சி வச்சுருப்போம், தொட்டியில் பிடிச்சி வச்சுருப்போம், பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருப்போம். அதில் ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு, இந்த தண்ணி குளிக்கிறதுக்கு, இந்த தண்ணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று இருக்குது. எங்கள் ஊரில் பைப்பு தண்ணியில் உப்பு தண்ணி வரும், நல்ல தண்ணியும் வரும். ஒரு நாள் உப்பு தண்ணி வரும், ஒரு நாள் நல்ல தண்ணி வரும். நல்ல தண்ணி வரும்போது அதை நல்ல தண்ணி பாத்திரத்தை பிடிச்சி வைக்கணும், உப்பு தண்ணி வரும்போது அதை உப்பு தண்ணி பாத்திரத்தை பிடிச்சி வைக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பயன்பாடு. அப்போ இங்கே பாத்திரத்தில் தண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்ணியினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா சுத்திகரிக்கிற ஒரு அதுதான் அதனுடைய நோக்கம். அதுக்காக தான் அதை பிடிச்சிருக்கேன். அதை குடிக்கிறது கூட இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த தண்ணியினுடைய தகுதி என்னன்னா குடிக்க கூட தகுதி இல்லாத தண்ணி, குடிக்கிறது கூட தகுதி இல்லாத தண்ணி. அதை எதுக்கு பயன்படுத்த முடியும்? கழுவுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட தண்ணி. இந்த தண்ணியை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார் தெரியுங்களா? அந்த பாத்திரத்தில் நிரப்புங்கன்னு சொல்கிறார். அந்த பாத்திரம் முழுக்க நிரப்பின பிறகு அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு அற்புதம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது. என்ன குறைவு? திராட்சை ரசம் குறைவு. கல்யாணம், விசேஷம், ஒரு சந்தோஷம், எல்லாரும் விருந்துண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குறைவை அனுபவிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் குறைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது? இயேசு சொல்கிறாரு, தண்ணியை நிரப்புங்க, அந்த பாத்திரத்தில் தண்ணியை நிரப்புங்க. இப்போ இயேசு கையில் அந்த தண்ணி போகுது. இது நாள் வரைக்கும் அந்த தண்ணியினுடைய பயன்பாடு என்னது? கழுவுறது மட்டும்தான், கை காலை கழுவுறது. அதுக்கு மேலே அதில் கிடையாது. அதை எடுத்து ஒரு வாய் குடிக்கக்கூட முடியாது. ஏன்னா அதுக்கு தகுதியான தண்ணி அல்ல அது. நீங்கள் வந்து அன்றைக்கி உப்பு தண்ணி இருந்துச்சா, சப்ப தண்ணி இருந்துச்சா, இப்போ பைப்பில் வந்துச்சா, இதெல்லாம் கேட்க வேண்டாம். நம்ம இந்த அர்த்தத்தில் நம்ம புரிந்து கொள்வோம். அந்த தண்ணியினுடைய தகுதி என்னது? குடிக்கக்கூட முடியாது, ஒருவேளை சமைக்கக்கூட முடியாது. அரிசி போட்டால் ஒருவேளை வேகாமல் போயிடலாம், நல்ல தண்ணியில் தான் சமைக்கணும். அந்த தகுதி கூட இல்லாத அந்த தண்ணி, தகுதி இல்லாத தண்ணி கர்த்தருடைய கரத்தின போன பிறகு என்னவாய் மாறுகிறது? ஒரு ரசமாய். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மேன்மையானது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு ரசமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த தண்ணிக்கு அது வரைக்கும் என்ன வேல்யூ இருந்துச்சு? வெறும் கழுவுற தண்ணி, கால் கழுவுற தண்ணி, சுத்திகரிக்க பயன்படுத்துகிற தண்ணி. இன்னும் சொல்லப்போனால் இந்த கற்சாடி எங்கே இருக்குன்னா வாசலில் தான் இருக்கும். அந்த காலத்து வீடுகளில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு சொம்பு வச்சுருப்பாங்க. எடுத்து காலை நனைச்சி காலை தேய்ச்சி கழுவிட்டு உள்ளே வரணும். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இதை கழுவிட்டு வரணும். அப்போ அந்த தண்ணிக்கு எங்கே இடம் இருக்குது? எங்கே இடம் கொடுத்துருந்தாங்க? வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்குள்ளே கூட அதுக்கு இடம் கிடையாது. அந்த தண்ணிக்கு எந்த இடம் எங்கே தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே கூட கிடையாது, வாசலில் தான். இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான், தகுதி இல்லாதவர்கள். நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. நம்மளை ஏற்றுக்கொள்வார் இல்லை. நம்ம வாசலில் தான் இருக்கிறோம். வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி நம்மளை உட்கார வைக்கிறது கூட நம்மகிட்ட எந்த மேன்மையும் இல்லை. அப்படிப்பட்ட நம்மை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுங்களா? தம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாய் எடுத்து அவர் என்ன பண்ணுகிறார் தெரியுங்களா? அருமையான திராட்சை ரசமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எத்தனையோ பேரை மாற்றியிருக்காருங்க. எத்தனையோ பேர் ஆண்டவர் மாற்றியிருக்காரு. அவங்கெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத இருந்தவங்க, ஒன்றுக்கு உதவாதவங்களாக இருந்தாங்க. குடிச்சிக்கிட்டு வெறிச்சிக்கிட்டு பொண்டாட்டி அடிச்சுட்டு எவ்வளவோ மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்து ஒருத்தருக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவங்களை ஆண்டவர் மாற்றி ரட்சித்து தம்முடைய கரத்தில் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்க முடியும். நம்முடைய ஒருவேளை நம்மத்தில் நீங்கள் இருக்கலாம், கேட்டு சொல்ல சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கரம் தான் கர்த்தருடைய கரம். இன்றைக்கி நாம் அவர் கரத்தில் இருக்கிறோமா? அந்த தண்ணி அவருடைய சொற்படி கேட்டு அவங்க வேலைக்காரங்க சொன்னாங்க, இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அது அமைதியாக அது கூடயே இருந்துச்சு. தண்ணி எதுவும் சொல்லலை, தண்ணி எதுவும் பண்ணலை. அந்த தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய கரத்துக்குள்ளாய் வருவோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவர் சொல்றாங்க, நான் உங்களை உயர்த்த விரும்புகிறேன், நான் உங்களை பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த வார்த்தை நான் உயர்த்தங்கிறத நான் பயன்படுத்த அப்படின்னு நான் உபயோகப்படுத்த நான் விரும்புகிறேன். பயன்படுத்த நான் விரும்புகிறேன். உங்களை நான் உயர்த்துறதுனா என்ன? நான் வந்து பெரிய ஆளை என்னத்துக்கு சொல்லுங்கள்?
நான் பெரிய ஆளாகி என்னதுக்கு? இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுகிற குடும்பத்தில் இருக்கிறேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே வரணும். மேலே வந்து என்னத்துக்கு? நான் நல்லா இருக்கிறதுக்கா? நான் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க. என் பிள்ளைகளை நல்லா வைப்பேன், என் சொந்தக்காரங்களை, எனக்கு தெரிஞ்சவங்களை, என்னால் யாரையெல்லாம் உதவி செய்ய முடியுமோ எல்லாருக்கும் நான் உதவி செய்து மேலே கொண்டு. அப்போ மேலே கொண்டு வர்றதுனுடைய நோக்கமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியா. சுயநலமாக நமக்கு மாத்திரம் இருக்கணுங்கிறது அல்ல பிரியமானவர்களே. கர்த்தரும் அப்படி தான் நம்மளை உயர்த்துறார் அப்படின்னா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய். உயர்த்துறது சும்மா நம்மளை கொண்டு மேலே தூக்கி வச்சு கிரீடம் வச்சு இல்லை. யோசேப்பு உங்களுக்கு தெரியும், எதுக்கு யோசேப்பை உயர்த்தினார்? எதுக்கு யோசேப்புக்கு ராஜாவாய் மாற்றினார்? ஜீவரட்சனை உண்டு பண்ண முடியாது. நீங்கள் எல்லாரும் பஞ்ச காலத்தில் சாகுறீங்க இல்லையா? நீங்கள் ஏன்னா பஞ்சம் வந்துருச்சு. இந்த பஞ்சத்தில் யாருக்கும் சாப்பாடு இல்லை, காப்பாற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்து அவனை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அந்த செழிப்பின் காலத்தில் அந்த தானியத்தை எல்லாம் சேர்த்து வைத்து வரி போடுறாரு, எல்லாம் செய்து அந்த களஞ்சியங்களெல்லாம் நிரம்பி எதுக்காக? கடைசியில் அவர் சொந்தமாக சாப்பிட்றதுக்கா? அத்தனையும் சேர்த்து வச்சு அவர் ஒரு ஆளை சாப்பிட போகிறாரு கிடையாது, மற்றவர்களுக்காக. அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், பஞ்சத்திலே உங்களை உயிரோடு காக்கும்படியாய் ஆண்டவர் அவனை உயர்த்துறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. அவருடைய கரத்துக்குள்ளாய், பலத்த கரத்துக்குள்ளாய் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். பட் தேர் இஸ் அ பர்பஸ். எதற்காக? அவருடைய கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருந்து உயர்த்தப்பட்டு தேவனுக்காய் உபயோகப்படுத்தப்படும்படியாய். பிரியமானவர்களே, இப்போ நம்ம இந்த பலத்த கரம்ங்கிற அந்த கர்த்தருடைய கரம், பலவான் கையில் நம்ம இருக்கும் பொழுது நிறையா நேரங்களில் நமக்கு என்ன வரும் தெரியுங்களா? பிரச்சனை வரும். நிறைய நேரங்களில் ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னார், அந்த பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கிற அந்த பலத்த கரம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் என்ன பண்ணாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறாங்க. நம்ம நல்லது பண்ணால் கூட நமக்கு தீமையாக மாற்றுறாங்களே. ஒரு கடினமான ஒரு உறவு இருக்கு இல்லையா? ஒரு கடினமான உறவினர் இருக்கிறாங்க, கூட படிக்கிறவங்க அல்லது கூட வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, நமக்கு மேலதிகாரி இருப்பாங்க, கடினமானவங்க ஒருத்தவங்க. அவங்கள எதிர்த்து நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதுதான் பலத்த கரம். அந்த பலத்த கரத்தில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? அடங்கி இருக்குன்னு சொல்ல. இந்த கடினமான சூழ்நிலையை யார் கொண்டு வந்தது? நான் தான் அனுமதிச்சேங்கிறார். ஆண்டவருக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. ஆண்டவருக்கு தெரியாமல் யாரும் நம்மளை ஒரு இடத்துல தள்ளி விடலை. கர்த்தருக்கு தெரியாமல், கர்த்தருடைய பார்வையில் இல்லாமல் ஒன்றும் நடக்கலை. யோபுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லா தெரியும். யோபுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தார், எல்லாத்தையும் எடுக்கும்போது சந்தோஷமாக இருந்தாரா? பரவாயில்ல. ஆனால் அவர் வேதனைப்படல, முறுமுறுக்கலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் குறை சொல்ல. அவங்க மனைவி என்ன சொன்னாங்க? தேவனை தூஷித்து விட்டுருங்க, எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டு அப்படியே நாராக கிழிஞ்சு ஒரு இதாக ஒன்றா இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க சரீரமும் கொஞ்சம் அப்படியே தொங்கி என்ன சொல்கிறது, இன்றைக்கோ நாளைக்கோன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் செத்துருங்க. ஆண்டவரை தூச்சிங்கன்னா கோவப்பட்டு உடனே அடிச்சிருவா. இப்போ கோவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு வார்த்தை அவரை பற்றி கோவம் பேசிட்டிங்கன்னா உங்களை ஒரேடி அடிச்சிடுவா, உயிர் போயிடும், நிம்மதியாக போயிடலாம்ல. ஆனால் அவன் சொல்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் அவருடைய கரத்திலேருந்து தீமையை பெறக்கூடாதா? சரி, இது நடந்தது எப்படி? ஆண்டவருக்கு தெரியாமல் நடந்துருச்சா யோபு வாழ்க்கையில்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார் சில சூழ்நிலையை. இது ஏதோ ஒரு கும்முன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கேம்மா, கொஞ்சம் பாருங்கள். அப்போது ஆண்டவர் தெரிஞ்சுதான் அதை அனுமதிக்கிறார். ஆண்டவர் அதை தெரிஞ்சுதான் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவர் தான் அனுமதிக்கிறார். ஆனால் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி கடலின் அலைக்கு எல்லை கொடுத்தார் இல்லையா? அதே மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு எல்லை வகுத்தார். இது வரைக்கும் நீ செய்யலாம், இதுக்கு மேலே நீ செய்யக்கூடாது. சாத்தானுக்கு ஒரு அனுமதி. என்னுடைய பிள்ளைகளை நீ தொடலாம், சொத்துக்களை தொடலாம், இதெல்லாம் தொடலாம். ஆனால் அவன் ஜீவனை மாத்திரம் தொடாதே. எதெல்லாம் அனுமதிச்சாரோ அதை மட்டும்தான் சாத்தான் தொட முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். கர்த்தர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டும்தான் சாத்தானால் தொட முடியும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்கேயோ அனுமதி கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் அனுமதி கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நம்மை விழாமல் பாதுகாப்பார்னு அர்த்தம். நம்மளால் எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் அவர் அனுமதிப்பார் அப்படிங்கிறதும் அர்த்தம்.
அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்பொழுது ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் என்னை அனுமதிச்சிருக்கிறார். ஓகே, அப்போது இந்த பலத்த கரத்துக்குள்ள அப்போ நம்ம அதில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் என்னைக்கு இதிலேருந்து நான் விடுதலை ஆவேன்? தேவையில்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்மளை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு, ஒரு பர்பஸோடு. அந்த பர்பஸ் நமக்கு இன்றைக்கி தெரியாது. யோசேப்போட வாழ்க்கையில் அதே தான். பலத்த கரம் அவனை புடமிட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பை கர்த்தருடைய பலத்த கரம் அவனை புடமிட்டதுன்னா என்ன தெரியுங்களா? புடமிடுறது, பொன்னை புடமிடுகிறது என்ன அப்படின்னா சுத்திகரிக்கிறது. அவனை பொன்னை எடுத்து மண்ணிலிருந்து எடுப்பாங்க. பொன் வெளியில் மேலோட்டமாக கிடைக்காத ஒரு தனிமம், பூமியின் ஆழத்தில் இருக்கும். ஆழத்தில் நீங்கள் போய் தேடி எடுக்கும் பொழுது மண், கல், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அந்த தங்கத்தை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்காது, அருவருப்பாக தான் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க? கழுவுவாங்க, சுத்திகரிப்பாங்க. முக்கியமாக நெருப்பில் அதை புடமிடுவாங்க. அதுதான் புடமிடுதல். நெருப்பில் போடுவாங்க. நெருப்பில் போடும் பொழுது அதில் இருக்கிற தேவையில்லாததெல்லாம் எரிஞ்சு போகும், உருகி போகும், பிரியும். ஒரு கட்டத்துலையும் ஒரு டெம்பரேச்சர் அந்த லெவல்லையும் ஒரு காரியம் பிரிஞ்சு வரும். அப்படி பிரித்து அதை புடமிட்டு அதை சுத்த தங்கமாய் மாற்றுறாங்க. மாற்றுறதுக்கு பிறகு தான் அதனுடைய வேல்யூ அங்கேயோ போகுது. அதை நம்ம இன்றைய வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். ஆனால் சுத்திகரிக்கப்படுவதற்கு அதை என்ன பண்ணணும்? புடமிடப்பட வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை புடமிட்டார். பல காரியங்களில் புடமிட்டார். நிறைய விஷயம். சொந்த சகோதரர்களே அவரை என்ன பண்ணாங்க? குழியில் கொண்டு போட்டாங்க. சொந்த சகோதரர்கள், நேசித்த சகோதரர்கள். அம்மா இல்லை ஏற்கனவே, அப்பாவும் சகோதரர்கள் மட்டும்தான். 12 பேர் இருக்கிறாங்க. அவங்க அவனை நேசிக்கலை, அவனை கொலை பண்ணுறாங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அவன் அழுகிறான் அந்த குழியில் இருந்துக்கிட்டு. ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவன் தூசிக்கலை, எந்த இடத்துலையும் அவன் வேதனைப்பட்டு அவங்கள சபிக்கலை. அமைதியாக அவன் எனக்கு விட்டுருங்கன்னு தான் அழுதுருப்பானே ஒழிய திட்டுறதோ கோவப்படுறதோ எதுவுமே செய்யாமல் அமைதியாக அவன் விடுதலையாக்க இது பண்ணுவான். அதுக்கு பிறகு போத்திபாருடைய வீட்டில் போகும்பொழுது அங்கே அவனுக்கு இன்னொரு புடமிடுதல். என்னது? அவனுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். அதற்கான சோதனையை அங்கே அனுமதிக்கிறார். அவனுடைய நடக்கையை கண்டு அவனுடைய முதலாளி என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்குறார். அந்த வீட்டினுடைய எல்லா காரியத்தையும் யோசேப்பை அதிகாரியாய் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது அவன் அந்த இடத்துல வருகிற சோதனையை அவன் மேற்கொள்கிறான். அந்த சோதனையை மேற்கொள்ளனுடைய பரிசு என்ன? ஜெயில் தண்டனை. இவன் ரொம்ப நல்லவன் சொல்லி யாரும் பாராட்டலை. இவன் பாவத்தில் விழாமல் இருந்ததுக்காக போராடுறதனுடைய பரிசு ஜெயில், அவமானம். என்ன, வெறும் நல்ல வகையில் அவன் ஜெயிலுக்கு போகலை, பொம்பளை பொறுக்கிங்கிற பேரோட ஜெயிலுக்கு போயிருக்கான். முதலாளி பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டான். எவ்வளோ அவமானமான ஒரு காரியம். ஆனால் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? என் தேவனுடைய கரத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு எப்படிப்பட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் பாவத்தில் மாட்டேன், நான் ஆண்டோடைய கரத்தை விட்டு மாத்திரம் நான் வெளியே போயிட மாட்டேன். அவர் என்னை உருவாக்கிட்டு இருக்கிறார், அவர் என்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். நான் அந்த கரத்துக்குள்ளே நான் இருக்க விரும்புகிறேன். ஒருவேளை பாவம் செஞ்சால் என்ன நடந்துருமா? ஆண்டவர் கைவிட்டு இருப்பார். ஆண்டவருடைய கரத்தை விட்டு அவன் வெளியே போயிருந்திருப்பான். அவன் என்ன சொன்னா தெரியுங்களா? எனக்கு என்ன அவமானம் வந்தாலும் சரி, எனக்கு ஜெயில் கிடைச்சாலும் பரவாயில்ல, என்ன இழப்பு வந்தாலும் சரி, என் மானமே போனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன். அவன் சொல்கிறது என்ன தெரியுங்களா? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது நான் எப்படி செய்வேன்? இன்னைக்கு நம்ம அப்படி சொல்கிறோமா? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வேன்னு சொல்லி. ஏன்னா தேவனுடைய கரத்தை விட்டு அவன் விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் வைராக்கியமாக இருக்கிறான். ஜெயிலுக்கு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், அவனே ஜெயில். இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்பா அம்மாவை விட்டு வந்தாச்சு, அம்மா இல்லை அப்பாவை விட்டு வந்தாச்சு, சகோதரர்கள் கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க விரோதி ஆயாச்சு, அவங்கள்ட்ட இருந்து அன்பு கிடையாது, ஆதரவு கிடையாது. அடுத்து கடைசியாக வேலைக்கு வந்த இடத்துல பொம்பளை பொறுக்கிங்கிற பட்ட பேர், ஜெயிலுக்கு போயாச்சு. எவ்வளவு துக்கப்படுறதுக்கு எவ்வளோ காரியங்கள். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நீ ஏன்பா கவலையாக இருக்க அப்படின்னு இன்னொருத்தனை பார்த்து கேட்பார். இதுதாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடையாளம். எனக்கே 1000 துக்கம், எனக்கே எந்திரிக்க முடியாத வியாதி, ஆனால் நான் மற்றவங்களை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம சொல்கிறோமா? ஆண்டவர் நம்மளை அப்படி தாங்க உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் மாற்ற விரும்புகிறார். அவருடைய பலத்த கருத்துக்குள் இருக்கும் பொழுது நமக்கு 1000 பிரச்சனை. பவுலுக்கு எவ்வளவு வியாதி இருந்துச்சு தெரியுமா?
ஒரு முள் சொல்ற அவர் சொல்ல அவரால் தாங்க முடியல. 3 தடவை நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல, பரவாயில்ல இருக்கட்டும். அவருக்கே வியாதி. ஆனால் அவர் எத்தனை பேரை சுகப்படுத்தினார் தெரியுங்களா? அவர் சோர்ந்து போகலை. ஏன் வியாதி ஆண்டவர் சுகப்படுத்தலை, அதனால் நான் ஊழியம் பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனை மாறலை, அதனால் நான் ஆண்டவருக்காக செயல்பட மாட்டேன். நோ, அவருக்கு தெளிவு இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த முள்ளை கொடுத்துருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நெருக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் ஆண்டவருக்காக செயல்பட போகிறேன். அவர் செயல்பட்டார். யோசேப்பு அப்படி தான். அந்த நெருக்கத்துக்கு மத்தியில், வேதனைக்கு மத்தியில், துக்கத்துக்கு மத்தியில் மற்றவங்களை போய் விசாரிக்கிறார். எப்படி இருக்கிறீங்க, என்னாச்சு, உன் முகத்தில் ஒரு சொணக்கம் இருக்குதே, யோசிச்சு பாருங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களையும் கவனித்து பார்த்துருக்கிறாரு. நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லையே, ஒரு மாதிரி இருக்கிறாங்க, முகம் மாறி இருக்க, என்ன பிரச்சனை, அக்கறை. யாரோ என்னமோ பார்க்கணும், ஹாய் குட் மார்னிங் அப்படின்ட்டு போகலை. ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறார், ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார், கவனிக்கிறார். இவன் நேற்று மாதிரி இல்லையே, இவனுக்கு என்ன பிரச்சனை, என்னவா இருக்கும், அவன்கிட்ட கேட்குறாரு, பேசுகிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவனுக்காக ஜெபிக்கிறார். அந்த சொப்பனங்களை சொல்லும் பொழுது அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். எவ்வளோ காரியங்கள் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய கரத்தில் புடமிடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவன் பயன்படுத்தப்படுகிறான்ங்கிறது இங்கே பாருங்கள். மனிதர்களை சாதாரணமாக அவன் பார்க்கல. ஒரு துக்கத்தோடு, ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறவங்கள பார்த்த உடனே என்ன பிரச்சனை, ஏது, அவனை விசாரிக்கிறான், அக்கறையோடு விசாரிக்கிறான். விசாரிக்கிறது மாத்திரமல்ல, அதுக்காக ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுறது மாத்திரமல்ல, அதனுடைய பதிலை கொண்டு போய் கொடுக்குறான். நீ இப்படி பண்ணு, இதுதான் உனக்கு பதில். அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிற கர்த்தர் அவன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். 2 பேருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறத வெளிப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட யோசேப்பை தான் ஆண்டவர் 30வது வயதில் என்னவா மாற்றுகிறார், உயர்த்துகிறார். அந்த எகிப்து நாட்டின் அதிபதியாய் மாற்றுகிறார். யோசிச்சு பாரு, இந்த அதிபதியாய் மாற்றுறது தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. ஆனால் அதை அங்கே போய் சேர்றதுக்கு 17 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அவன் பாடுபட வேண்டியிருந்தது. அவருடைய கரத்துக்குள்ளாய், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் புடமிடப்பட வேண்டியதாக இருந்தது. கர்த்தருடைய கரம் அவனை புடமிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார், உபயோகப்படுத்த விரும்புகிறார். புடமிடப்படுவதற்கு நாம் சம்மதிக்கிறோமா? சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும், சொந்த சகோதரர்கள் மூலமாய் வரும், நம்ம நம்பினவர்கள் மூலமாய் வரும். நம்மை உயர்த்தினவர்கள் நம்மளை எந்த போத்திபார் ஜெயிலில் போட்டார், இவன் தான் என் வீட்டுக்கு அதிகாரின்னு சொன்னால் அதே போத்திபார் தான் இவன் மோசமானவன்னு சொல்லி ஜெயிலில் போட்டார். தான் மனைவியை நம்பினார், யோசேப்பை நம்பலை. விசாரிச்சாரா என்னன்னு கூட தெரியலை. யோசிச்சு பாருங்க, நாம் நம்பினவர்களை கைவிடுவார்கள், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, அந்த யோசேப்பு, அந்த பகுதிவாசி எனக்கு ரொம்ப எப்போவுமே சந்தோஷமான ஒரு விஷயம். ஜெயிலுக்கு போனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போத்திபார் இல்லை, கர்த்தர் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தால் கூட சாதாரணம் அது. ஆனால் இவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் கர்த்தர் போனாராம். இன்றைக்கி நம்ம கூட ஆண்டவர் வராரா? நாம் கடந்து போகிற பாதைகளில் கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா? அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? புடமிடப்படுகிற அனுபவமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை நான் முறுமுறுக்காமல், இதை நீங்கள் தான் அனுமதிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் கொடுத்துருக்கிறீங்க, இதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்குது, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் அனுமதித்தின் பின்னாடி, இதுக்கு பின்னாடி இதனுடைய முடிவில் ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு உயர்வு இருக்கிறது, ஒரு உபயோகம் இருக்கிறது, என்னை கொண்டு நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் பெரியவைகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோமா இல்லை முறுமுறுக்கிறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாருங்க. உங்கள் சித்தத்தை, பரிபூர்ண திட்டத்தை ஒருவேளை எனக்கு புரியாமல் இருக்கலாம். யோசேப்புக்கு தெரியாது. ஆண்டவரே, தரிசனமெல்லாம் காமிச்சிங்களே, 2 தரிசனம், 2லேயுமே அவர் அவருடைய அறிக்கட்டு மாத்திரம் நிற்குது, எல்லாரும் வணங்குறாங்க, எல்லா மற்ற அறிக்கட்டுகள் வணங்குகிறது, சூரியனும் சந்திரன் சேர்ந்து வணங்குது. 2 வகையில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. ஆனால் அவன் வாழ்க்கையில் அதுக்கு அடையாளம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் எதிராக நடக்குது. யார் வணங்குவாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க தான் எழும்பி மிதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தரிசனத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது யோசனை வந்திருக்கலாம், என்ன இது சரிதானா, ஆண்டவர் காமிச்சது தரிசனம் உண்மைதானா, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதானா? ஆனால் அதில் எல்லாம் அவன் சந்தேகப்படலை, யோசிக்கலை, கொடுத்ததை வைராக்கியமாக பிடித்து கொண்டான். நான் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நான் இருப்பேன். கர்த்தர் என்னை உயர்த்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் உயர்த்துவார், என்னை பயன்படுத்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் பயன்படுத்துவார். அதற்கு தடையாய், அதற்கு இடரலாய், இடைஞ்சலாய் எது வந்தாலும் அதை மாற்றுவார்ங்கிற விசுவாசத்தோட 17 வருஷம் இருந்தார். 13 வருஷம், மன்னிக்கணும், 13 வருஷம் பொறுமையோடு காத்திருந்தார்.
அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தார். அவரை உபயோகப்படுத்தினார் ஆண்டவர். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே? உங்களை என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார். இதே நேரத்தில் சாத்தானும் உபயோகப்படுத்த விரும்புகிறான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் இந்த சோதனைகள்லாம் வந்துச்சு தெரியுங்களா? சாத்தான் அவனை எடுத்துக்கொள்ள முடியாது, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யோசேப்பு ஒருவேளை இல்லை எங்கேயாவது அவன் சிதறி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போத்திபாருடைய வீட்டில் அவன் மனம் சஞ்சலித்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சாத்தானுடைய கருத்துக்களை அம்பாய் மாறி இருப்பான். சாத்தான் கருத்தில் போனவங்க எப்படி ஆனாங்க தெரியுமா? அவங்க மூலமாக அவங்க எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. வேதத்தில் நமக்கு நிறையா இருக்குது. யூதாஸ் காரியாத்து உங்களுக்கு தெரியும். 12 சீஷர்கள் இயேசுவோட கூட இருந்தாங்க. 12 பேர் இருந்தாங்க. அவரோடு கூட இருந்தாங்க, அவருடைய வார்த்தையை கேட்டாங்க, அவரோடு கூட சாப்பிட்டாங்க, தங்கினாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அந்த 11 பேருடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆசீர்வாதம், எவ்வளவு சபைகளை ஸ்தாபித்தாங்க, எத்தனை அற்புதங்களை செய்தாங்க, எத்தனை பேரை விடுவித்தாங்க. ஆனால் யூதாஸுடைய முடிவு, யூதாஸ் என்ன பண்ணார்? இயேசுவை காட்டி கொடுக்க முடியும். இயேசு கூடயே இருந்தார் கடைசி வரைக்கும். ராபோஜனம் அந்த இறுதி திருவிருந்தில் வரைக்கும், பஸ்கா விருந்து அவர் எடுக்கிற வரைக்கும் கூடயே தான் இருக்கிறார். ஆனால் அவனுக்குள்ளே யார் வந்தா? சாத்தான் புகுந்தான். அங்கே வசனம் தெளிவாக இருக்குது. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஆண்டவரோடு தான் இருக்கிறான், ஆனால் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்துட்டான். இப்போ சாத்தானுடைய கரத்தில் அம்பாய் மாறிவிட்டான். சாத்தான் சொல்கிறபடி அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவை கைது செய்வதற்கும் அவர் கொலை செய்யப்படுவதற்கும் அவன் காரணமாய் மாறுகிறான். மாறின பிறகு அவனுடைய வாழ்க்கை என்னவாய் மாறிச்சு யோசிச்சு பாருங்கள். அரெஸ்ட் பண்ணியாச்சு, கைது பண்ணியாச்சு, இயேசுவை கொண்டு சிலுவையில் அறையும்படியான தீர்ப்பு. இந்த நேரத்தில் யூதாஸுக்கு என்ன தோணுது? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எங்கே போகிறாரு? ஆசாரியன் தேவாலயத்தில் போய் ஆசாரியர்கிட்ட போய் அந்த 30 வெள்ளி காசு திருப்பி கொடுக்குறாரு. அவங்க அது ஓம்பாடுப்பா, அது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதோடு அவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் போய் 4 கொண்டு செத்தான். யாருக்கு பிரயோஜனம்? அவன் மனைவிக்கோ, அவன் பிள்ளைகளுக்கோ, அவன் குடும்பத்துக்கோ, ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யாருடைய கரத்தில் போன பிறகு? சாத்தானுடைய கரத்தில் போன பிறகு. சாத்தான் கரத்தில் அம்பாய் மாறின பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவனுடைய வாழ்க்கை அதோடு முடியுது. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 ராஜாக்களில் 5ஆம் அதிகாரத்தில் கேயாசிங்கிற மனுஷனை நம்ம வாசிக்கலாம். கேயாசி எலிசாவினுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாகமான் என்கிற மனிதன் சீரியா படைத்தளபதி. அவர் வருவார், உடம்பெல்லாம் குஷ்டரோகம். அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா சின்ன பொண்ணு வந்து, இஸ்ரேலில் போனீங்கன்னா எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவரும் இங்கே வராரு. வந்த உடனே அவர் போய் யோர்தானில் போய் குளிங்கிறாரு. 7 தடவை முங்கி எழும்பு, உனக்கு சரியாகிறாரு. போகிறாரு, சரியாயிருது. அவர் நாகமானுடைய சரீரத்தில் இருந்த அந்த குஷ்டரோகம் மாறிடுச்சு, சுத்தமாயிருச்சு. உடனே சந்தோஷத்தில் அவர் என்ன பண்ணுறார்? காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறார். நீ எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க, நான் காணிக்கை தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. 16ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். இது எலிசாகிட்ட அந்த காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் இவர் வந்து, நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். உனக்கு நான் வந்து ஊழியம் பண்ணுறேன், உனக்கு உடம்பு சரியில்லையா, உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு, அதோட சரி, அவ்வளோதான். உன்னோட காணிக்கைக்காக நான் ஊழியம் பண்ணல, உன் காணிக்கை நீயே வச்சுக்கா போ அப்படின்ட்டார். அவர் திரும்பி போயிட்டார். கூட இருக்கிறார் கேயாசி. என்ன மனுஷன் இவன், அவனாக வந்து காசை கொடுக்குறான், இதை போய் வேணான்னு சொல்கிறாரு, நம்மளாவது போய் வாங்கலாம். 20ஆம் வசனத்தை வாசி. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பாருங்க, இப்போ இவனுக்கு எதில் ஆசை அப்படின்னா, நாகமான் கொடுக்குற அந்த பரிசு மேலே, அந்த பரிசு மேலே. இப்போ நம்ம இந்த உலக பொருட்களை ஆசைக்கக்கூடாது, நேசிக்கக்கூடாதுங்கிறத நம்ம இங்கிருந்து எல்லாமே கற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அவனுடைய ஆசை, அவனுடைய விருப்பம், அவனுடைய வாஞ்சை எதில் இருந்துச்சு? அவன் கொடுக்குற அந்த பரிசு, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் இதில் இருந்துச்சு. அப்போது அதை தேடுறார் அவர்.
இதே எதை அவர் தேடுறாருன்னா தன்னுடைய எஜமானன் எலிசா வேணான்னு சொல்கிறத இவர் வேணுங்கிறார். அவர் தேவ மனிதன், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அவர் வெளிப்பாட்டில் அவர் என்ன பண்ணுறார், கிடைக்கிற அந்த வருமானத்தை அவர் வேணாங்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், மாம்சத்தில் முடிவெடுக்கிறான், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற மனிதனாகிய எலிசா முடிவெடுக்கிறார், எனக்கு இந்த பரிசு பொருள் வேண்டாம். சாத்தான் நமக்குள்ளே போடுகிற ஆசை என்னது, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் நம்ம ஓடணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம எதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்குறோம் பிரியமானவர்களே? உலகத்தின் அங்கீகாரத்துக்காக நம்ம ஓடுறோமா, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஓடுகிறோமா? நம்ம கர்த்தருடைய கரத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுங்களா, ஈவன் நமக்கு தேவையான சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, பைசா, இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? ஏன் எனக்கு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர் சொல்ல, நீங்கள் இதை தேடாதீங்க, இதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. எலிசா வேணான்னு சொன்னதை கேயாசி வேணும்னு சொல்லி பின்னாடி போகிறார். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? எலிசாவிட்ட சொல்லிட்டு நான் வந்தார். எலிசா எலியாவினுடைய ஊழியக்காரன், எலியா என்கிற வல்லமையான தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன். அவர் வல்லமையாய் ஊழியம் பண்ணுறார். எலிசா என்ன சொன்னார் தெரியுங்களா, உங்களுடைய அபிஷேகத்தில் எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேணும். அவனுடைய விருப்பம் எது? அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். பரடத்துக்குரிய காரியத்தில் எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். இன்றைக்கி நாம் அதுக்கு வாஞ்சிக்கிறோமா? அதுக்கு பின்னாடி போகிறோம். எலிசா எதுக்கு பின்னாடி போனார் தெரியுங்களா? எலியா பின்னாடியே போனார். இந்த 2 அதிகாரம், முந்தின அதிகாரத்தில், இதே 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பார். ஏன் என் பின்னாடி வந்துட்டு இருக்கிற அப்படின்ட்டா, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். இந்த அபிஷேகம் எனக்கு, அதுவும் 1 மடங்கு இல்லை 2 மடங்கு வேணும். அவனுடைய வாஞ்சை என்னது பார்த்தீங்களா? பரலோகத்துக்குரிய காரியங்கள், அபிஷேகத்தை அவர் வாஞ்சிக்கிறார். 2 மடங்கு எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அவர் கேட்டுக்கொண்டதை அவர் பெற்றுக்கொண்டார். கேயாசியுடைய வாஞ்சை என்னது? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள். அதுக்கு பின்னாடி போறாரு. அதனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? முடிவு அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும். முந்தின வசனத்துல இருந்து. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சொல்றா பாருங்க, பணம் வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? அப்பா, சம்பாதிக்கிறதுக்கான நேரமா இது? ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய நேரம் அல்லவா? நீ எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். எலிசா சொல்கிறாரு, நான் ஓடுனேப்பா, ரெட்டிப்பான அபிஷேகத்தை தேடி நான் ஓடுனே, நீ ஏன் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற? அந்த அபிஷேகம் பெற்றவன் இடத்துல காணிக்க தானாக வரும். வந்துச்சா இல்லையா? சீரியன் நாகமான் கொண்டு வந்து கொடுத்தாரா இல்லையா? நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், தேவையானவற்றை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம தேட வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய ராஜ்யம். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் நம்முடைய சிந்தை இருக்குமானால், அதை நம்ம தேடுவோமானால், மற்ற காரியங்கள் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எஃப்ஓசின்னு நாங்கள் சொல்லுவோம். இட் இஸ் ஃப்ரீ. அதுக்காக பிரயாசப்பட தேவையில்லை, அதுக்காக கஷ்டப்பட தேவையில்லை. ஆண்டவர் தானாய் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் நீ சொத்து சேர்த்தருக்கு நீ இப்படி போயிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதுக்கான தண்டனை என்ன தெரியுங்களா? உனக்கு அவனுக்கு என்ன குஷ்டரோகம் இருந்துச்சு, அந்த குஷ்டரோகம் உனக்கும் சந்ததிக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் உடனே அவனுடைய சரீரம் வெள்ளையாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்கு. உடனே, இது அப்புறமே நடக்கிற காரியம் இல்லை. உடனே அவன் அதோட ஊழியத்தை விட்டு இறங்கிட்டான். எலிசாவை விட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனால் எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது. இதை அகஸ்டின் அங்கிள் இங்கே இதே இடத்துல தான் பேசினாங்க. ஒரு தடவை கீழே வச்சு பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாகமானுடைய வீட்டில், கேயாசுடைய வீட்டில் அந்த சின்ன பிள்ளை பேசுகிற ஒரு காரியத்தை அவர் சொன்னார். என்னால் அது மறக்க முடியாது. அப்பா, என் உடம்புல ஏன்ப்பா இப்படி வெள்ளையாரிச்சு, என்னப்பா இது? அந்த பிள்ளை கேட்டிருக்கும். இவனுக்கு வெள்ளை ஆயிடுச்சு, இவனுக்கு தெரியும் ஏன் நடந்துச்சுன்னு, ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியாது.
அப்பா என்னப்பா ஆச்சு? அவர் என்ன சொல்லுவார்? நான் பாவம் பண்ணேன், அதோட பலி உனக்கு. நான் பண்ண பாவம், நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு அபிஷேகத்தை தேடாமல் பொருளை தேடி போனதுனால இப்படி ஆச்சு. நான் கர்த்தருடைய கருத்தில் இல்லாமல் சாத்தானுடைய கருத்தில் போனதுனால இப்படி ஆச்சு சொல்லுவாரா தன் பிள்ளைகிட்ட? எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன பிள்ளை அவங்க வீட்டில் அந்த சந்ததின்னு சொல்லியிருக்கு, ஒரு இது கிடையாது. அவனுக்கு பிறக்கிற எல்லாரும் குஷ்டத்தில் தான் பிறந்திருப்பாங்க. அதுதான் சாபம் எல்லாருக்கும். பிரியமானவர்களே, நாம் யாருடைய கரத்தில் இருக்கோம்? கர்த்தருடைய கரத்திலையா அல்லது சாத்தானுடைய கரத்திலா? நாம் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறோமா அல்லது சாபத்தை சம்பாதிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பலவான் கையில் அம்புகளைப் போல நாம் இருக்கிறோன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பலவானுடைய கையில் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். நம்ம யாருமே we are not ordinary people, we are all extraordinary people. நம்ம ஆர்டினரி தான், ஆனால் ஆண்டோடைய கரத்தில் மாறும் பொழுது, ஆண்டோடைய கரத்தில் நம்ம செல்லும் பொழுது அவர் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு சின்ன பையன் உங்களுக்கு தெரியும், இயேசுவோட கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. அவங்க அம்மா என்ன கொடுத்தாங்க? ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 5 அப்போ 2 மீன்ப்பா, பசிக்கும்போது சாப்பிட்டுக்குப்பா. பெரியவங்க பசி தாங்குவாங்க, நீ சின்ன பிள்ளை தாங்காது. வர்ற வரைக்கும் ஒருவேளை உனக்கு பசிக்கும். அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்களான்னு தெரியாது, ஆனால் அவங்க கையில் தான் அது இருந்துச்சு. அங்கே ஒரு தேவை வந்துச்சு. 3 நாள் ஆயிடுச்சு, பிரசங்கம் முடிஞ்சு பசியோடு இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு பையன் இருக்கான், அவங்ககிட்ட 5 அப்பா இருக்குது. அந்த 5000 பேரில் யார்கிட்டையும் சாப்பாடு கிடையாது. இந்த ஒரு குட்டி பையன் மட்டும்தான் என்ன வச்சுருக்கிறான்? ஒரு 5 அப்பா வச்சுருக்கிறான். ஆனால் அந்த 5 அப்பத்தை வச்சு எப்படி 5000 பேரை போஷிக்க முடியும்? 2 காரியம் அதில் இருக்குது. ஒன்று, அங்கே 5 அப்பம் இருக்குதுங்கிற பார்த்த ஆள். 2வது, அதை தர்றதுக்கு ஆயத்தமாக இருந்த அந்த குட்டி பையன். ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நான் தரமாட்டேன், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, எனக்கு பசிக்குது சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொன்னா தெரியுங்களா? இல்லை, இந்தாங்க, இதை சாப்பிட்டேன்னா என் பசி மட்டும்தான் ஆறும், ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா 5000 பேருடைய பசி ஆறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி தான் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நமக்காக மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். எனக்கு உரிய சம்பாத்தியம், எனக்குரிய ஆசீர்வாதம், எனக்குரிய கிருபைகள், எனக்குரிய தாளந்துகள், எனக்கு என் குடும்பத்துக்கு நான் மாத்திரம். ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது 5000 பேருக்கும் அதிகமாக, அதில் மிச்சம் வேறு எடுத்தாங்க இல்லையா? 12 கூட எடுத்தாங்களாம். தேவைக்கும் அதிகமாய் மிதமிஞ்சின ஒரு ஆசீர்வாதத்தினால் அநேகரை ஆசீர்வதிக்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க, விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். எப்போ உங்கள்கிட்ட 5 இருக்கா, என்கிட்ட கொடுப்பா. ஐ வாண்ட் டு பிளஸ் எவ்ரிபடி. உன் மூலமாக நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற கிருபையை கொடு, உங்கள்கிட்ட இருக்கிற தாளத்தை கொடு, உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தை கொடு, உங்கள்கிட்ட இருக்கிற வாலிபத்தை கொடு. ஆண்டவர் கேட்குறாரு, ஆர் வி ரெடி டு கிவ்? ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய நேரத்தை நான் கொடுக்குறேன். நேரத்தை நம்ம கொடுக்குறோமா? பிரியமானவர்களே, இன்றைக்கி கூட செய்தியை சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற டேட்டாவில் தான் வெளியே வர முடியும். கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கா? கர்த்தர் எப்படி பேசுவார்? தீர்க்கதரிசன வார்த்தைகளை எப்படி பேசுவார்? இருதயத்தில் வசனத்தை போட்டு 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 வச்சாதான் அந்த வசனம் வெளியே வரும். ஆசீர்வாதமான தீர்க்கதரிசனமான வசனமாய் அது வெளியே வரும். வசனத்தை வாசிக்க நேரம் எடுக்கிறோமா? பிரயாசப்பட்டு வாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வேதத்தை வாசிக்கிறோமா? தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமா? எவ்வளோ பேர் இதில் அஜாக்கிரதையாக இருக்கிறோம். வசனம் தானே, அப்புறமே வாசிக்கலாம். ஜெபிக்கிறது ஓகே, பாடுறது ஓகே, ஆராதிக்கிறது ஓகே, ஆனால் வசனம் வாசிக்கிறது மட்டும் முடியவே முடியாத ஒரு காரியம். இப்போ வரைக்கும் நான் வேதனையோட மறுபடியும் கேட்குறேன், ஒரு தடவையாவது இது வரைக்கும் நான் பைபிளை படிக்கலை அல்லது படிச்சுட்டேங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒரு தடவை மினிமம் படிச்சிருக்கிறேன், ஒரு தடவை. ஓ, தேங்க்யூ. நீங்கள் யோசிங்க, கை தூக்காதவங்க நீங்கள் யோசிங்க. இவ்வளவு நாள் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், இவ்வளவு நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வர போகிறோம், ஆனால் அவர் கொடுத்த புத்தகத்தை நான் இன்னும் ஒரு தடவை கூட படித்து முடிக்கல. யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். அப்புறம் எப்படி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும்? எப்படி நம்மளை உபயோகப்படுத்த முடியும்? ஆண்டுடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதுதான் அடையாளம். யோசேப்பு அவர் புடமிடும் பொழுது அவர் கூடவே இருந்தார், எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்து கொண்டே இருந்தார். எல்லா சோதனைகளிலும் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தன்னை நிரூபித்து கொண்டே இருந்தார்.
நீங்கள் என்னை தெரிந்து கொண்டது சரிதான் ஆண்டவரே, என்னை இந்த பர்பஸுக்காக நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, யூ ஆர் ரைட். அவரை தோற்கடிக்கவே இல்லை. He did not fail him. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். He wanted to exalt us. He wanted to use us. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, அல்லது சாத்தானுடைய பலத்த கரத்துக்குள்ளே இருக்கிறோமா? யாருடைய கரத்துக்குள்ளாய், யாருக்காய் செயல்படுகிறோம், யாருக்காய் நம்முடைய நேரத்தை, யாருக்காய் நம்முடைய எனர்ஜியை, யாருக்காய் நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறோம்? கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் தாளந்து கொடுத்துருக்குறாங்க. சிலருக்கு நல்லா பேசுகிற தாளந்து கொடுத்துருக்காங்க, சிலருக்கு நல்லா எழுதுகிற தாளந்து கொடுத்துருக்காங்க. இசை வாசிக்கிறோம், பாடுகிறோம். இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறோமா? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துகிறோமா? தேவனுக்காக, தேவனுடைய கரத்தில் நம்முடைய கிருபைகளை நம்ம கொடுக்குறோமா? ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிறது 5 அப்பம் தான், நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணமோ பண்ணுங்கள். நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறோமா? அல்லது அந்த 5 நம்மளே சாப்பிட்றதுக்கு பார்க்குறோமா? நம்மகிட்ட இருக்கிற தாளந்துகள், நம்மள்கிட்ட இருக்கிற நேரங்கள், நம்மள்கிட்ட இருக்கிற பணங்கள் எல்லாம் என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ அதை ஆண்டவர் அபரிவிதமாய் வர்த்திக்க பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பலவான் கையில் உள்ள அம்பாய் இருக்கிறோம். எந்த பலவான்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி ஆண்டவருடைய கரத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம். அவர் நம்மை புடமிடும் பொழுது நம்ம சுத்த பொண்ணாய் விளங்குவோம், மாறுவோம். அவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது ஆண்டவரே யூஸ் மீ, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் நம்ம செயல்படுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? யாருடைய கரத்தில் இருக்கிறீங்க? பலவான் கையில் உள்ள அம்பு. நீங்கள் எந்த பலவானுடைய கையில் இருக்கிறீங்க? சாத்தானுடைய கையிலையா, தேவனுடைய கரத்திலா? ஒருவேளை தேவனுடைய கரத்தில் இருப்பீங்கன்னா அது பலத்த கரமாக இருக்கும். ஒரு முள்ளுள்ள பாதையாக இருக்கலாம், ஒரு புடமெடுக்கிற ஒரு பாதையாக இருக்கலாம், கஷ்டமான ஒரு பாதையாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, முடிவில் ஒரு பெரிய ஒரு நன்மை உண்டு. பிரியமானவர்களே, அது அந்த பாதைக்கு ஆண்டவருக்கு முறுமுறுக்காமல், ஓகே ஆண்டவரே நீங்கள் அனுமதித்து நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நாம விட்டு கொடுக்கலாம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறதுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிறது இவ்வளவுதான், எங்கிட்ட இருக்கிறது 5 அப்பம் தான், எங்கிட்ட இருக்கிறது இந்த கொஞ்சம் காரியம்தான், எங்கிட்ட இருக்கிறது நேரம், எங்கிட்ட இருக்கிறது நாலேஜ், எங்கிட்ட இருக்கிறது இந்த தாளந்து, இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்கள் ராஜ்யத்துக்காய் பயன்படுத்துங்க. உமக்காய், தேவனுடைய ராஜ்யத்துக்காய், தேவனுடைய ஜனங்களுக்காய் இது பயன்படுத்தும். நான் மாத்திரம், எனக்கு மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அந்த சின்ன பையனை போல நம்ம ஒப்பு கொடுக்கலாம், விட்டு கொடுக்கலாம். அப்போ ஆண்டவர் தேவனுடைய கரத்தில் நம்ம எடுத்து அந்த 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 அப்பங்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ, 5000 பேருக்கு அதிகமாக அவர் போஷித்தாரோ, அதே போல் நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பலவான் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தேவனுடைய கரத்தில். ஒருவேளை சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாக இருப்போமானால், ஆண்டவரே என்னை அதுலேருந்து விடுவீங்க ஆண்டவரே, இனி சாத்தானுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், சாத்தானின் தந்திரங்கள் என்னை மேற்கொள்ள நான் விடமாட்டேன் ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க போகிறேன், கர்த்தருடைய வழியில் நான் நடக்க போகிறேன், இந்த வேத வசனத்தை நான் வாசிக்க போகிறேன், கர்த்தருடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ள போகிறேன், என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை உங்கள்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். சாத்தானுக்கு என் வாழ்க்கையில் நீ இடமில்லை. இயேசு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவன் கிளைம் பண்ணுறதுக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எந்த சாத்தானின் தந்திரங்களும் மாம்சத்தின் கிரியைகளும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இயேசு சாட்சி சொன்னதை போல் நாமும் சொல்லணும். என் வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க, ஒரு விஷயம் என்னை கிருபை தாருங்க, என்னை பலப்படுத்துங்க, ஆவியின் கனிகளினால் என்னை நிரப்புங்க, எங்கிட்ட இருக்கிற தாளந்துகளை, நேரங்களை, பணத்தை, என்னுடைய எல்லாவற்றையும் நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துங்க. ஜெபிக்கலாமா? அவனுடைய சமூகத்தில் கேளுங்க. உண்மையாய் கேட்குறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்குறார். கேட்டதோடு விட்டுறாதீங்க. செய்தி கேட்குறோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுற வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவரே இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, என் வாழ்க்கையில் இந்த காரியம் குறைவாக இருக்குது, இதை சரி பண்ணுங்க, இந்த இடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்க, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அந்த நேரத்தில் யூ டேக் எ டெசிஷன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் கனப்படுத்துவார். நீங்கள் விண்ணப்பிக்கிறதை ஆண்டவர்
அவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறபடினால அதை செவி கொடுப்பார், உடனடியாய் பதில் அளிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பலவான் கையில் உள்ள அம்புகளாக எங்களை நீங்கள் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்கள் கரத்தில், உங்கள் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சோதரம், எங்களிடத்தில் குறைவுகள் உண்டு, நாங்கள் பலவீனப்பட்டவர்கள் தான், ஒன்றுக்கும் உபயோகப்படாத அந்த தண்ணீரை போல தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் உங்கள் கரத்தில் வரும்பொழுது ஆண்டவரே சோதரம், மதுரமான ஒரு திராட்சரசமாய் மாற்றி அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாய் எங்களை நீங்கள் மாற்ற முடியும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் கற்றுக்கொண்டோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களையும் அப்படியாய் மாற்றுங்க. நாங்கள் குறைவுள்ள பாத்திரங்கள் தான், எங்களை மாற்றுங்க. உபயோகமான பாத்திரமாய் மாற்றுங்க. பிரயோஜனமான பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. சோதரம், என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையை தாருங்க. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவராஜ்யம் வளரட்டும், எங்களை கொண்டு தேவராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்குங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, உபயோகப்படுத்துங்க. உங்கள் கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.